மின்துளிகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மனிதன் படத்தோட ரிவ்யூவோட உங்களை மீட் பண்ணுறேன். மனிதன் சூப்பர் ஸ்டாரோட டைட்டில். இப்போ வந்து உதயநிதி அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. ஐ அகமத் என்றென்றும் முன்னே எடுத்த ஒரு டேரக்டர். ஐ அகமத் அவங்க வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. சந்தோஷ் நாராயண் மியூசிக்கு. ஹன்சிகா மொட்டோனி வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஹீரோ உதயநிதி. அவர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முந்தின படங்களை விட இந்த படத்தில் வந்து ஓரளவுக்கு வாய்ஸ் கிளாரிட்டியும் அவரோட டயலாக் டெலிவரியும் இருந்திருக்கு. பட் அவரோட நடிப்புக்கு ஸ்கோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஸ்கோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக அதுக்கு ஒன்றும் கிடையாது. பட் அவரோட ரோல் இதுதான் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணதுனால ஓகே அப்படின்ற அளவுக்கு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஹன்சிகா மொட்வானி வந்து இந்த படத்துக்கு தேவையா அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு கொஷினு. ஏன்னா அவங்க வந்து சாங்ஸுக்கு வந்துட்டு போகிறாங்க. அதாவது நிறைய படங்களில் வந்து ஒரு ஹீரோவுக்கு பூஸ்ட் பண்ணுற மாதிரியோ ஒரு ஹீரோவுக்கு சப்போர்ட்டிவான ஒரு ரூலாகவோ அப்படி தான் நிறைய ஹீரோன்ஸ் நம்ம பார்த்துருப்போம். பட் இந்த படத்தில் அப்படி தான் வந்து ட்ரை பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. பட் அந்தளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகலை இந்த படத்தில். ஹன்சிகா மொட்வானி வந்து ஜஸ்ட் ஒரு சாங்ஸ் பிளேஸ்மெண்ட்டுக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதில் நெக்ஸ்ட் ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரி லைன். ஒரு பணக்கார மனிதர்களுக்கும் ஏழை மக்களுக்கும் உள்ள அந்த ப்ராப்ளம் தான், அந்த கேப் தான் இந்த படத்தோட ஒரு ஸ்டோரி லைன். ஒரு பணக்காரனை வந்து எப்படி வந்து ஒரு ஏழையாக இருக்கிற ஒரு ஆள் வந்து எதிர்கொள்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் தான் இது. உதயநிதி வந்து ஒரு காமன் மேனாக ஒரு லாயராக இந்த படத்தில் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு எதிர்த்து வந்து ஒரு ஜாம்பவான் மாதிரி, அதாவது சட்டத்துறையில் ஒரு ஜாம்பவான் அப்படின்ற மாதிரி காட்டுற மாதிரி பிரகாஷ் ராஜ் நடிச்சிருக்காரு. பிரகாஷ் ராஜ் கேரக்டர் வந்து உண்மையிலே நல்லா இருந்தது. அவரோட பாடி லாங்குவேஜ், அவரோட அக்சென்ட், அதே மாதிரி என்ன அவரோட டயலாக் டெலிவரி எல்லாமே நல்லா இருந்தது. ஒரு ப்ரோன் ஆக்டர் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் இந்த இடத்துல வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு ஹீரோவாக இருந்திருக்கலாம். ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லாயராகவும் இருந்திருக்கலாம். அவர் சொல்கிற பாயிண்ட்ஸ் வந்து கடைசி வரைக்குமே வந்து 1% கூட பிரகாஷ் ராஜ் சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக இல்லவே இல்லை. அதே மாதிரி என்னென்னா ஒரு கோர்ட் அந்த ஸ்ட்ரக்சர் இது எல்லாமே ஓகே தான். ஒரு செஷன்ஸ் கோர்ட், ஒரு பெஞ்ச் கோர்ட் இப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருந்தது. பட் அதில் நடக்கிற சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் இது எல்லாமே வந்து இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிறது நீங்கள் இந்த படத்தில் வித்தியாசமாக பார்ப்பீங்க. நிறைய படங்களில் வந்து நம்ம பார்த்துருக்கோம், கோர்ட் சீக்வன்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். பட் இதில் வந்து உங்களுக்கு கோர்ட் சீக்வன்ஸ்னால் இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிறது நீங்கள் தான் பார்த்து கரெக்டாக சொல்லணும். இப்படி தான் கோர்ட் சீக்வன்சஸ்னால் இப்படி இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தான் அது தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு நான் அதை பார்த்தம்போது இப்படி தான் கோர்ட் சீக்வன்ஸ் இருக்குமா அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியல. அந்த மாதிரி எனக்கு தெரியல அது. அதை மாதிரி அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டோரியில் வந்து நிறைய லூப் ஹோல்ஸ் இருந்துக்கிட்டே இருந்தது. இவங்க சொல்கிற அதாவது பிரகாஷ் ராஜ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப்ஜெக்ஷன் ஒன்று வைக்கிறாரு அப்படின்னா, ஸ்ட்ராங்கான ஒரு எவிடன்ஸை கொண்டு வந்து காட்டுறாரு அப்படின்னா, இவரை நம்ம அடுத்த லாயர் வந்து அதை கரெக்டாக காட்டி அவருக்கு வந்து அப்போசிங் கொடுக்குற மாதிரி, ஒரு ஸ்லாப் கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லி கடைசியில் வந்து ஒரு விக்ட்ரி வர்ற மாதிரி, அந்த ஒரு நீதி கிடைக்கிற மாதிரி இருந்திருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அந்த மாதிரி எதுவும் இல்லை. பட் வந்து கடைசியாக கோர்ட்டுக்குள்ளே வந்து ஒரு லாயர் அழுது அவங்க வந்து அந்த சென்சிட்டிவ்னஸை இன்க்ரீஸ் பண்ணி ஒரு சிம்பத்தி அதை கிரியேட் பண்ணி அதுக்காக அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த கதையில் சொல்லியிருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு எனக்கு சரி அப்படின்னு எனக்கு தெரியல. பிகாஸ் வந்து ஒரு சிம்பத்திக்காகவோ இதுக்காகவோ வந்து லா எப்போதுமே வந்து பெண்ட் பண்ணக்கூடாது. ஆஸ் அ ரிப்பப்ளிக் அண்ட் டெமோக்ராட்டிக் நம்ம வந்து லா அபைடிங் சிட்டிசனாக இருந்திருந்தோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து வெளிக்கொண்டு வந்து பார்க்க மாட்டோம். பட் நார்மலாக பார்க்கும்போது இது ஒரு ரொம்ப பெரிய மூவின்னு கிடையாது. ஒரு சாதாரணமான ஒரு மூவி, ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு இல்லாமல் நம்ம படம் பார்க்கலாம். இது ஸ்டோரி லைன். நெக்ஸ்ட் திங் வந்து என்னென்னா அதோட ஸ்க்ரீன் பிளே வந்து ஆஸ் யூஷுவல் அந்த ஸ்க்ரீன் பிளே வருது. ஒரு நார்மலான இடத்துல ஒரு இன்டர்வல், நார்மலான ட்விஸ்ட்டு, இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு, அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. ஸோ அதில் வந்து நான் பெருசாக கமெண்ட் பண்ண விரும்பலை. நெக்ஸ்ட் திங் என்னென்னா சந்தோஷ் நாராயணோட பிஜிஎம்மும் அவரோட சாங்ஸும் வந்து நல்லாவே இருந்தது. பட் என்னன்னா இந்த படத்துக்கு அது சூட்டே ஆகலை அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஒரு மேரேஜ் சாங் ஒன்று இருக்குது. அது வந்து சாங் ஏதோ கிளாஸான ஒரு சாங் மாதிரி இருக்குது. பட்
அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி அந்த சீக்வன்ஸ்லாம் வந்து அந்தளவுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகலை அந்த சாங்குக்கு. சந்தோஷ் நாராயணனோட கிளாஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த சாங் சீக்வன்சஸ் எல்லாம் வந்துட்டு சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகவே ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம வந்து கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அது வந்து அந்தளவுக்கு ஈக்குவலாக மேட்ச் ஆகலை. அதுதான் என்னோட ஒரு ரெஸ்பான்ஸாக இருந்தது படம் பார்த்ததுக்கப்புறம். நெக்ஸ்ட் திங் அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து விவேக் சாருக்கு வந்து அவர் பெரிய காமெடி ஆக்டர். ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நிறையா படங்கள் அவருக்கு இல்லை. பட் இந்த படத்தில் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. பட் அவருக்கும் வந்து என்னென்னா ஒரு சின்ன ரொம்ப சின்ன கேரக்டர் ரோலாக கொடுத்துருக்காங்க. அது கேரக்டர் ரோல்னு கூட நல்லா சொல்ல முடியலை. பட் ஒரு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர். பட் பெருசாக எஸ்டாப்ளிஷ் ஆகாத கேரக்டர் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு முகம் தெரியாத வில்லனை எதிர்கொள்கிற மாதிரி ஒரு விஷயந்தான். ஏன்னா அந்த வில்லனுக்கெல்லாம் அவ்வளோ பெரிய ஃபேஸ் கிடையாது கண்டிப்பாக. ஸோ வந்து ஒரு அநீதி நடந்திருக்கு, அதை எதிர்க்கணும். இதுதான் வந்து அந்த இடத்துல நடக்கக்கூடிய ஒரு கதை. ஸோ சிம்பிளான ஸ்டோரி தான். ரொம்ப இதில் வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஒன்றும் பெரிய இது ஒன்றும் இல்லை. ஆஸ் அ நார்மல் மூவி, ஒன்ஸ் வாட்சபிள் மூவி அப்படின்னு வேணால் சொல்லலாம். நீங்கள் தேட்டரில் பார்க்கலாம், ஒன்ஸ் வாட்சபிள் தான். இது ஃபேமிலி ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணுமா, அவங்க என்டர்டெயின் பண்ணுமா அப்படின்ற மாதிரி நான் சொல்ல விரும்பலை. ஜஸ்ட் ஆஸ் யூஷுவல் ஒரு மூவி அப்படின்னு மட்டும்தான் நான் சொல்லுவேன். இந்த படத்துக்கு என்னோட மார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5க்கு வந்து ஒரு 2.5 தருவேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த ரிவ்யூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களை ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள், ட்விட்டர்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். மின்துளிகள்.tk அப்படிங்கிறது எங்களோட பிளாகு. ஃபேஸ்புக்கில் மின்துளிகள் அப்படின்ற ஒரு அஃபிஷியல் வெப்பேஜ் வச்சுருக்குறோம். அது மாதிரி இப்போ யூடியூப்பில் மின்துளிகள் டாக்கீஸ் அப்படிங்கிற பேரில் நாங்கள் ரிவ்யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரிவ்யூஸ் மட்டும் இல்லை, இனிமேல் வந்து ஒரு சோஷியல் வீடியோஸ் அது எல்லாமே அதில் நான் வந்து ப்ளாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறேன். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் எங்களால் க்ரோ ஆக முடியும். தேங்க்ஸ்.